ஹலோ ஆல், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட நியூ டாபிக்ஸ் இங்கிலீஷ்க்கான இது வந்து நம்ம சீரீஸ் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா யூடியூப்ல. ஸோ இந்த ஃப்ரீ கிளாஸஸ் ஃபார் ஜென்ரல் இங்கிலீஷ் தட் டூ நியூ டாபிக்ஸ் அப்படின்றத பார்த்துட்டே வரும். யூனிட் 3 நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். ஒரு ஃபுல் யூனிட்டே வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். இன்னொரு 2 டாபிக்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஒன்று வந்து சப்ஸ்டியூஷன், இன்னொன்று வந்து பிளாங்க்ஸ். ஓகேங்களா? ஜம்பிள்டு இதுலயே நம்ம என்ன பார்த்துட்டோம்னா, ஃபைண்டிங் அவுட் த ரைட் ஆர்டர் ஆஃப் த சென்டென்ஸ் அப்படின்றத பார்த்துருப்போம். அதுதான் எதுல வந்துரும்னா ஜம்பிள்டுல வந்துரும். ஸோ பிளாங்க்ஸும் சப்ஸ்டியூஷன்ஸ் மட்டும்தான். ஸோ சப்ஸ்டியூஷன்ஸ் இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் ஃபர்தர் கிளாஸஸ்ல பிளாங்க்ஸ் நமக்கே தெரியும் ஐடியா. ஃபில் இன் த பிளாங்க்ஸ்ல எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க, எல்லாத்துல இருந்துமே என்ன பண்ண முடியும், ஃபில் இன் த பிளாங்க்ஸ்ல கேட்க முடியும். அது எப்படிலாம் கேட்பாங்கன்றத நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல கொடுத்துடுறேன். இன்னைக்கு நம்ம சப்ஸ்டியூஷன்ஸ் அப்படின்ற டாபிக் உங்களுக்கு ரைட்டிங் ஸ்கில்ல கொடுத்துருக்காங்க. அந்த சப்ஸ்டியூஷன் என்னன்றதை பார்க்க போறோம். ஐ ஹோப் த ஸ்கிரீன் வில் பி விசிபிள், வாய்ஸ் கிளியரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வித் நோ ஃபர்தர் டிலே நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம். சப்ஸ்டிடியூஷன்ஸ்மா. ஸோ சப்ஸ்டியூஷன்னால என்னமா, மாற்று, அதற்கு பதிலாக அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம என்னன்னு சொல்றோம், சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சப்ஸ்டிடியூட் அப்படின்னாலே என்னமா, இதற்கு பதில், இவருக்கு பதில், சப்ஸ்டிடியூட். ஓகேங்களா? ஒரு விஷயத்திற்கு மாற்றாக இல்லதா அதே பொருள் கொண்ட வேறு ஒரு வார்த்தைன்னு சொல்லக்கூடியதா என்னன்னா சப்ஸ்டிடியூஷன், சப்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்றோம். It refers to the replacement of words or phrases with appropriate alternatives without changing the meaning of the sentence. They improve language fluency, reduce repetition, and enhance clarity in communication. ஸோ சப்ஸ்டியூஷன் எதுக்காகுமா, இந்த ஒன்று தான் ரொம்ப முக்கியம். ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் வேர்ட்ஸ். ஓகேங்களா? ரீப்ளேஸ்மெண்ட், மாற்று அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? replacement of words or phrases with appropriate alternative. Alternative நம்ம அதற்கு இணையாக வேறு ஒன்றை வைக்கிறது, alternative, without changing the meaning. அதுல பொருள் மாறுபடுதல் ஏற்படாது. ஓகேங்களா? சேஞ்ச் ஆஃப் மீனிங் வந்து இருக்காது, அதே பொருள் தான் இருக்கும். தமிழ்ல பூ அப்படின்னு சொல்லலாம், என்னன்னு சொல்லலாம், மலர் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? பூனாலும் மலர்னாலும் ரெண்டும் என்னதான், ஃப்ளவர் அப்படின்ற ஒரே மீனிங் தான் ஆங்கிலத்துல, இல்லையா? ஸோ அதே தான் என்னன்னா, இது டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸா கூட இருக்கலாம், ஆனா மீனிங் வைஸ் ரெண்டுமே என்னதான், ஒண்ணுதான். தமிழ்ல ஒரு சொல் பன்மொழி பலமொழி பார்க்குறோம் இல்லைங்களா? ஒரு சொல் பன்மொழி அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கும். ஒரு சொல்லுக்கு நிறைய பொருள் இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரிதான் இருக்கக்கூடியது இந்த சப்ஸ்டிடியூஷன் கிட்டத்தட்ட. ஓகேங்களா? இம்ப்ரூவ் லாங்குவேஜ் ஃப்ளூவன்சி, ரெடியூஸ் ரெப்புடேஷன். அதுதான், திருப்பி திருப்பி நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஒரே வார்த்தையை சொல்லணும்னு அவசியம் இல்லை, அதற்கு மாற்றா இருக்க வெவ்வேறு வார்த்தையை ஒரு இடத்துல பயன்படுத்திக்கலாம். அண்ட் என்ஹான்ஸ் கிளாரிட்டி இன் கம்யூனிகேஷன். கிளியரா? ஸோ சப்ஸ்டியூஷனை என்னன்றதை சொல்லியிருக்கேன். சப்ஸ்டியூஷனுடைய வகைகள், டைப்ஸ் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வேர்டு சப்ஸ்டியூஷன். இது ஏன் ஃபர்ஸ்ட்ல கொடுத்துருக்கேன்னா, நமக்கு ஒகேபுலரி யூனிட் 2 என்னன்னா ஒகேபுலரி தான். யூனிட் 2 வந்து ஒகேபுலரி. ஸோ அதுல நமக்கு என்ன இருக்கு, ஒன் வேர்டு சப்ஸ்டிடியூஷன்ன்ற டாபிக் தனியா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால ஒன் வேர்டு சப்ஸ்டிடியூஷன் நம்ம டீப்பா பார்க்கணும். ஒரு வார்த்தையில மாத்தணும், கொடுக்கப்பட்ட வாக்கியத்தை ஒரே வார்த்தையில மாற்றி எழுதக்கூடியதாக அமையக்கூடியது ஒன் வேர்டு சப்ஸ்டிடியூஷன். Replacing a phrase or sentence with a single word. எக்ஸாம்பிள் பாருங்க. A person who writes a book. புக் எழுதுறாங்க இல்லையா, அந்த நபருடைய பெயர் என்ன, ஆத்தர். ஒரே வார்த்தையில இவ்வளவு பெரிய சென்டென்ஸை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணி எழுதியாச்சு, ஒரே வார்த்தையா கன்வெர்ட் பண்ணி எழுதிட்டோம். A place where birds are kept. பேர்ட்ஸ் எல்லாம் வைக்கக்கூடிய வளர்க்கக்கூடிய இடம் பேர் என்ன, ஏவியரி. ஏவியரி. சரிங்களா? அப்போ ஹனி பீஸ், இதே மாதிரி ஹனி பீஸை கலெக்ட் பண்ணி இது பண்றது பேர் என்ன, அபிகல்ச்சர்.
ஓகேங்களா? இந்த மாதிரி என்ன இருக்குன்னா எல்லாத்துக்குமே ஒன் வேர்டு சப்ஸ்டிடியூஷன் இருக்கு. ஓகேங்களா? நபர்களே பீப்புளே டிஃப்ரெண்ட் டைப்ஸா கூப்பிடப்படுவாங்க. டீம்னு சொல்லுவாங்க, கமிட்டின்னு அழைக்கலாம், ஜூரி அப்படின்னு சொல்லலாம், ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுன்ஸ் எல்லாமே பெரும்பாலும் ஒன் வேர்டு சப்ஸ்டிடியூஷனாக வரும். காயின்ஸை பத்தின படிப்புக்கு பேரு, காயின்ஸோட ஸ்டடியோட நேம் என்ன பார்த்தோம்னா நியூமிஸ்மேட்டிக்ஸ். நியூமிஸ்மேட்டிக்ஸ் சரிங்களா? காயின்ஸை பத்தி படிக்கிற படிப்புக்கு பேரு. இதுல எப்படிலாம் வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ பிளேஸ் கேட்கலாம். பிளேஸ் வச்சு ஒரு வகை கேட்கப்படும். பிளேஸ் வச்சு கேட்பாங்க. ரெண்டாவது லாஜிக் அப்படின்னாலே என்ன? ஸ்டடி பேஸ்டா வரும். ஸ்டடி பேஸ்டா வரும் சரிங்களா? பிளேஸ் ஒன்று கேட்பாங்க, லாஜிக் ஸ்டடி பேஸ்டா வரும். அதுக்கப்புறமா மேனியா, லவ்வர் ஆஃப் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? ஏதோ ஒன்று தீவிரமா பிடிக்கப்பட்டிருந்தா ஸோ மேனியா வச்சு கேட்பாங்க. அடுத்து அனிமல் யங் ஒன் கேட்கலாம். அனிமலோட யங் ஒன் பெயர்லாம் என்ன அப்படின்றது கேட்கலாம். அது போக கில்லிங்ஸ், கில்லிங்ஸ் பேஸ் பண்ணி கேட்கலாம். கில்லிங்ஸ் இப்போ உதாரணம், செல்ஃப் கில்லிங்க்கு பேர் என்னம்மா? செல்ஃப் கில்லிங்கோட நேம் என்ன? சூசைடு இல்லைங்களா? அதே மாதிரி என்ன இருக்கு? மேட்ரிசைடு, பேட்ரிசைடு, இந்த மாதிரி நிறைய சைட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ தன்னைத்தானே மதரை, ஃபாதரை, ஃபேமிலியை, ஹஸ்பண்டை, ஒய்ஃபை, ஃப்ரெண்டை, ரிலேட்டிவை, ஒரு ஊரை, குழந்தைய, இன்ஃபான்டிசைடு பார்க்குறோம் இல்லைங்களா? ஜீனோசைடு, ரெஜிசைடு, மேட்ரிசைடு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சப்ஸ்டியூஷன்ல கேள்விகள் நிறைய வகைகள்ல கேட்கப்படும். ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு அதை ஒரே வார்த்தையில மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சொல்லுதான் என்னவா இருக்கும்? இந்த சப்ஸ்டிடியூஷனாக இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். கிளியரா? பர்சன் அப்போ இதுக்கான எக்ஸாம்பிளா இதை கொடுத்துருக்கோம். இது எப்படிலாம் இருக்கும்ன்றத ஒகேபுலரியில வர ஒன் வேர்டு சப்ஸ்டிடியூஷன்ல இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து பார்க்கலாம். கிளியரா? ஸோ அடுத்து ப்ரொனவுன் சப்ஸ்டிடியூஷன். ப்ரொனவுன்னாலே என்னென்ன வார்த்தைகள் வருமா? சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ல என்னென்ன வார்த்தைகள் வரும்? சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ல ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட். சரிங்களா? இவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் பர்சன், இவங்க செகண்ட் பர்சன், இவங்க எல்லாரும் தேர்ட் பர்சன் அப்படின்றத பார்க்குறோம். இவங்க ஒருமை, இவங்க ப்ளூரல் பன்மை. இவங்க ஒருமை பன்மை ரெண்டுத்துலையுமே ஒண்ணுதான். சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுத்துலையுமே ஒண்ணுதான். இவங்க ப்ளூரல், இவங்க எல்லாரும் சிங்குலர் அப்படின்னு பார்க்கலாம். இவங்க எல்லாரும் சப்ஜெக்ட் ப்ரொனவுன். இது போக என்ன இருக்காங்க? ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் இருக்காங்க இல்லையா? ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் யாரெல்லாம்? மீ, அஸ், யூ, ஹிம், ஹர், இட், தெம். இவங்கெல்லாம் சப்ஜெக்ட் இடத்துல பயன்படுவாங்க, இவங்கெல்லாம் ஆப்ஜெக்ட் இடத்துல பயன்படுவாங்க அப்படின்னு பார்க்கணும். ஆப்ஜெக்ட் இடத்துல. ஓகேங்களா? அதனாலதான் இன்னும் இது போக நிறைய ப்ரொனவுன் இருக்கு. டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன், திஸ், தட், தோஸ், தீஸ். ஓகேங்களா? பொசசிவ் ப்ரொனவுன், மைன், அவர்ஸ், யுவர்ஸ், தேர்ஸ், ஹெர்ஸ். பொசசிவ் அட்ஜெக்டிவ், பொசசிவ் அட்ஜெக்டிவ், மை, அவர், யுவர், இந்த மாதிரியான வார்த்தைகள் நிறைய இருக்கு. ஸோ இதுல ஏதோ ஒன்றும் அங்க அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்றோம்னா அதான் நம்ம ப்ரொனவுன் சப்ஸ்டிடியூஷன். ரவி இஸ் அ குட் பாய், ரவி ஹெல்ப்ஸ் எவ்ரி ஒன். ஸோ பேசுறது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்லயும் யாரை பத்தி தான்? ரவி பத்தி தான். ரவிக்கான ப்ரொனவுன் என்ன? இங்கே ஹி. ஏன்னா ஏன் ஹி மேம் அப்படின்னு பார்த்தோம்னா
இந்த ஃபுல் ஸ்டாப்பை தொடர்ந்து தனியாக வாக்கியம் வந்திருக்கிறதுனால நம்ம ஹீ பயன்படுத்துறோம். கிளியரா? அப்போ ரவி இஸ் a குட் பாய், ஹி ஹெல்ப்ஸ் எவ்ரிவன். இதே ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வரணும்னா என்ன பயன்படுத்தியிருப்போம்? இதெல்லாமே பியூர் கிராமர் தான். ஓகேங்களா? ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ல என்னென்ன வார்த்தைகள் வரும்? ஹூ, விச், ஹூஸ், whom, இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் வரும். ஓகேங்களா? இதுவே ஒரே வாக்கியத்துக்குள்ள கொடுக்கப்பட்டிருந்தா ரவி இஸ் a குட் பாய், டேஷ் ஹெல்ப்ஸ் எவ்ரிவன். இந்த மாதிரி ஒரே வாக்கியமாக கொடுக்கப்பட்டிருந்தா இஸ் a குட் பாய் யாரை குறிக்குது? ரவியை தான் குறிக்குது. ஹெல்ப்ஸ் எவ்ரிவன் அதுவும் யாரை பத்தி தான் பேசுது? யாரு தான் எல்லாருக்கும் உதவுறாங்க? ரவி தான். அப்போ ஆல்ரெடி ரெஃபர்டு சப்ஜெக்ட நம்ம மீண்டும் ரெஃபர் பண்றதுக்காக பயன்படுத்தக்கூடியதா ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ஆல்ரெடி ரெஃபர்டு சப்ஜெக்ட மீண்டும் ரிலேட் பண்ணி பயன்படுத்தக்கூடியதா என்னன்னு சொல்றோம்? ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்றோம். அங்க என்ன வரும்? ஹூ, விச், ஹூஸ்லாம் வரும். இந்த இடத்துல யாரு ஹெல்ப் பண்றா? ரவி ஹெல்ப் பண்றா. ஸோ யாருன்ற கேள்விக்கான பதிலா என்ன வருது? ஹூ. ரவி இஸ் a குட் பாய் ஹூ ஹெல்ப்ஸ் எவ்ரிவன். கிளியரா? ஃபாலோ பண்ண முடியுதா? ஸோ ஸ்டேட்மெண்ட் எப்படி குடுக்குறாங்கன்னு பொறுத்து தான் என்ன மாதிரியான ப்ரொனவுன் அங்க போடணும்ன்றத நம்ம சொல்லுவோம். ஸோ ரவி இஸ் a குட் பாய் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு தனிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்னா நம்ம ஹி ஆனதை பயன்படுத்துவோம். இல்ல அதே வாக்கியத்துக்குள்ளனா ரிலேட்டிவ் ப்ரொனவுனை பயன்படுத்துவோம். இந்த மாதிரி இப்போ கிராமர் படிச்சோம்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? ப்ரொனவுன் எங்கெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலான்றத சொல்ல முடியும். ஸோ அடுத்து பார்க்கலாமா? சினானிம் பேஸ்டு சப்ஸ்டிடியூஷன். சினானிம் பேஸ்டு. சினானிம்ஸ்னாலே என்னம்மா? பொருள். ஒரு வார்த்தையோட பொருளை சொல்லக்கூடியது. ரீப்ளேசிங் a word with its synonym to avoid repetition. ஓகேங்களா? ஒரு வார்த்தைய அதோடைய வேறு பொருள் கொண்ட வார்த்தையை வைத்து ரீப்ளேஸ் பண்ணக்கூடியது தான் சினானிம் பேஸ்டு சப்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா? அதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா? ஒரு இடத்துல நான் வந்து மலர் அப்படின்றத பயன்படுத்துறேன்னா, மற்றொரு இடத்துல நான் அத பூ அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இல்ல மேம் தமிழ்ல வேணாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கிலீஷ்லயே எடுக்கலாம். இங்க இருக்கிற எக்ஸாம்பிள் வேணா நான் வேற ஒரு எக்ஸாம்பிள் குடுக்குறேன் பாருங்க. ஹாப்பி அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றோம்னா, மறு இடத்துல என்னன்னு சொல்லலாம்? ஜாய்ஃபுல் அப்படின்றத சொல்லலாமா? சொல்லலாமா? ஹாப்பி, ஜாய்ஃபுல், பிளஷர், ப்ளீஸ்டு. ஸோ இது எல்லாமே மகிழ்ச்சியை குறித்து வரக்கூடிய வேறு வேறு சொற்கள். ஹாப்பி, ஜாய், பிளஷர், ப்ளீஸ் இது எல்லாமே. அப்போ ஒரு முறை நீங்க ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்கன்னா, மற்றொரு முறை நீங்க வேற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அதே வார்த்தையை சொல்லலாம். அதே பொருள் கொண்ட வார்த்தையை சொல்லலாம். ஸோ இதுதான் சினானிம் பேஸ்டு சப்ஸ்டிடியூஷன். எக்ஸாம்பிள் பார்ப்போமா? The scenery is beautiful. சீனரி ரொம்ப அழகா இருக்கு. The view is breathtaking. அந்த வியூ சீனரி தான் என்ன சொல்லுது? சீனரினா என்ன? அந்த காட்சி. வியூனாலும் என்னென்ன நம்ம எதை பார்க்குறோமோ அதை தானே சொல்லுவோம். அப்போ அதுவும் காட்சியை தானே குறிக்குது. இஸ் பிரெத் டேக்கிங். ஓகேங்களா? இப்போ வாயை இழுத்து போற அளவுல இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஸோ சீனரி, வியூ ரெண்டும் ஒரே பொருளை கொண்ட வார்த்தைகள் தான். பட் 2 முறையும் அந்த சீனரி இஸ் பியூட்டிஃபுல், த சீனரி இஸ் பிரெத் டேக்கிங் சொல்லாம நம்ம என்னன்னு சொல்றோம்? நம்ம சொல்லக்கூடிய விஷயம் ஒண்ணுதான். சீனரி, வியூ 2மே சப்ஸ்டிடியூஷன்ல போட்டிருக்கோம் அவ்வளவுதான். கிளியரா? சீனரி, வியூ 2மே ஒரே பொருள் கொண்ட வார்த்தைகள். கிளியர்? இந்த மாதிரி சப்ஸ்டிடியூஷன்ல கேட்கலாம். அடுத்து ஆன்டனிம். ஸோ ஆன்டனிம் அப்படின்னாலே என்னதான்? எதிர்ச்சொல். ஆன்டனிம் அப்படின்னாலே எதிர்ச்சொல். நெகட்டிவ் சென்டென்ஸ் வித் அ பாசிட்டிவ் சென்டென்ஸ். அப்ப எதனா ஒரு நெகட்டிவ் வாக்கியம் குடுக்கப்பட்டிருந்தா, அத பாசிட்டிவா மாத்தணும்னா என்ன பண்ணலாம்?
அதோடைய எதிர்ச்சொல்ல போடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? எதுனா ஒரு நெகட்டிவா நான் சொல்றேன். லலிதா இஸ் நாட் ஹாப்பி அப்படின்னு நான் சொல்றேன். லலிதா இஸ் நாட் ஹாப்பி அப்படின்னு ஒரு வாக்கியம் கொடுத்திருக்காங்க. இதோட பொருள் என்ன? அவள் மகிழ்ச்சியாக இல்லை அப்படின்றது பொருளா? இப்போ இதோட ஆன்டனிமா மாத்தலாம்னா எப்படி மாத்தலாம்? லலிதா இஸ் ஹாப்பி அப்படின்னு மாத்தலாமா? இல்ல லலிதா இஸ் சேட் அப்படின்னு மாத்தலாமா? அப்போ நெகட்டிவாக குடுக்கப்பட்ட சொல்ல வாக்கியத்த பாசிட்டிவா மாத்துறதுக்காக ஆன்டனிம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அல்லது டைரக்ட்டா இதோடைய ஆன்டனிம் வார்த்தைய சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 2த்துல எப்படி சொன்னாலும் அந்த வாக்கியம் என்னதான்? கரெக்ட் தான். இதோட பொருளும் என்னதான்? லலிதா இஸ் நாட் ஹாப்பின்னா என்னது? அவ சந்தோஷமா இல்ல அப்படின்னு அர்த்தம். அதோட எதிர்ச்சொல் என்ன? அவ சந்தோஷமா இருக்கா? அப்ப இதோடைய பொருளை உணர்த்தி வரக்கூடிய சொல் என்ன? லலிதா வந்து சோகமா இருக்கான்றத இப்படியும் சொல்லலாம். லலிதா வந்து சந்தோஷமாக இருக்கா அப்படின்றத இப்படியும் சொல்லலாம். கிளியரா? ஸோ அப்போ நெகட்டிவா குடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ட பாசிட்டிவாக மாத்த நம்ம ஆன்டனிம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஹி இஸ் நாட் லேசி. அவன் லேசி இல்ல. எப்படி சொல்லலாம்? அவன் லேசி இல்ல. அவன் ரொம்ப ஆக்டிவ் அப்படின்றத நம்ம சொல்லலாம். கிளியரா? தட்ஸ் இட்மா. ஸோ அடுத்து ஃப்ரேஸ் சப்ஸ்டிடியூஷன். ஃப்ரேஸ்னாலே என்னம்மா? ஃப்ரேஸ்னாலே அந்த 2 to 3 வேர்ட்ஸ் சேர்ந்து வர்றது. 2 to 3 வேர்ட்ஸ் சேர்ந்து வரக்கூடிய அந்த வேற ஒரு பொருளை தந்து வரக்கூடிய வார்த்தைகள நம்ம ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவோம். யூசிங் அ டிஃபரண்ட் ஃப்ரேஸ் வித் த சேம் மீனிங். ஓகேங்களா? எக்ஸாம்பிளோட போனா புரியும் பாருங்க. ஹி லெஃப்ட் த ஜாப். அவன் வேலையை விட்டுட்டான். வேலையை விட்டு ஹி ரிசைன்ட் ஃப்ரம் த ஜாப். அவன் வேலையை விட்டுட்டான். 2மே ஒண்ணு தானே. இங்க வெறும் லெஃப்ட் த ஜாப், இங்க ரிசைன்ட் ஃப்ரம் த. ஓகேங்களா? ஹி த ஜாப் விட்டுருங்க. ஹி த ஜாப். லெஃப்ட்ன்ற வார்த்தையை நம்ம எதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம்? ரிசைன்ட் ஃப்ரம்ன்ற ஃப்ரேஸ் வச்சு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரேஸ் சப்ஸ்டிடியூஷன். ஒரு வார்த்தையா மாத்தாம. ஓகேங்களா? 2 அல்லது 3 வார்த்தைகள் கொண்ட அந்த கலவையா மாத்துறது ஃப்ரேஸ் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றோம். கிளியர்? ஃபாலோ பண்ண முடியுதா? ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன இருக்கு? டோட்டலாவே we are having 4, 5 types of substitution. First one word substitution. ரெண்டாவது pronoun substitution. ஓகேங்களா? ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் என்ன பார்த்தோம்? ஒரு ஃபுல் ஸ்டேட்மெண்ட்ட குடுத்துட்டு, அத ஒரே வார்த்தையாக மாற்றி அமைக்கக்கூடியது. இது எஸ்எஸ்சி பேங்கிங்ல அதிகமா கேட்கக்கூடிய கேள்வியா இருக்கு. எஸ்எஸ்சி லெவல் ஆஃப் எக்ஸாம்ஸ்ல நமக்கு அதிகமா கேட்கறாங்க. நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சில இதுதான் முதல் முறை. ஓகேங்களா? ஸோ அடுத்து ப்ரொனவுன் சப்ஸ்டிடியூஷன். ப்ரொனவுன்ல நெறைய வகையான ப்ரொனவுன் இருக்கு. சப்ஜெக்ட் ப்ரொனவுன், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன், பொசெசிவ் ப்ரொனவுன், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன், ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ஓகேங்களா? இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன் இந்த மாதிரி நெறைய வகையான ப்ரொனவுன் இருக்கு. அந்த ப்ரொனவுன எங்க எப்படி பயன்படுத்தணும்ன்ற நம்ம கிராமர் படிச்சுட்டாலே இதெல்லாம் போட்டுறலாம். வொக்காபுலரி படிச்சா ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் போட்டுறலாம். இதுன்னு தனியா நமக்கு டாபிக் இல்ல படிக்க. எல்லா டாபிக்கோட கலவையாக வரும். நீங்க அந்தந்த டாபிக் படிக்கும்போது, அந்தந்த டாபிக்ல எப்படி கேள்வி கேட்பாங்கன்றத தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா? சினானிம் பேஸ்டு சப்ஸ்டிடியூஷன். சினானிம படிச்சு வச்சுக்கோங்க. ஒரே சொல்லுக்கு இருக்கக்கூடிய 2 அல்லது 3 வார்த்தைகள தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க. ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட் கேட்கலாம். இதுல ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட் கேட்கலாம். ஒரே பொருள கொண்ட 3 வார்த்தைய குடுத்துட்டு, வேற ஒரு வார்த்தைய அதுல இன்க்ளூட் பண்ணி கேட்கலாம். சொன்னேனா? இப்போ ஹாப்பி, ஜாய்ஃபுல், ப்ளஷர் இதெல்லாம் குடுத்துட்டு, நீங்க
ஒரு வேற ஒரு வார்த்தையை குறிக்கக்கூடிய ஓகேங்களா ஒரு வார்த்தையை கொடுக்கலாம். இதுல எது அப்ப மாறி இருக்கும்னா இது மட்டும்தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். இந்த மாதிரியும் எதிர்பார்க்கலாம். ஸோ கொஷின் எப்படி வேணாலும் வரலாம். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இந்த இடத்துல பிளாங்க் கொடுத்துட்டு என்ன வார்த்தை சப்ஸ்டியூட் பண்ணலான்றத ஏபிசிடி வச்சும் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ முழுக்க முழுக்க கொஷின் எடுக்கிறவங்களுடைய சாய்ஸ் தான். இப்படிதான் கேட்பாங்கன்றதுக்கு என்ன இல்ல. நமக்கு இன்னும் என்ன கைண்ட் ஆஃப் மாடலோ இல்ல எதுவுமே நமக்கு இல்ல. ஓகேங்களா? ஸோ அடுத்து ஆன்டனிம் பேஸ்டு. ஸோ மோஸ்ட்லி ஆன்டனிம் மாத்தும்போது என்னவாக இருக்கும்னு சொல்றாங்க. நெகட்டிவ் சென்டென்ஸை பாசிட்டிவா மாத்துறதுக்காக நம்ம ஆன்டனிமை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கிளியரா? ஸோ லாஸ்ட் ஒன் ஃப்ரேஸ் சப்ஸ்டிடியூஷன். டிஃப்ரெண்ட் ஃப்ரேசஸ் சேம் மீனிங்ல பயன்படுத்தக்கூடியது. 2 அல்லது 3 வார்த்தைகளுடைய கலவையை தான் நம்ம ஃப்ரேஸ்ன்னு சொல்றோம். ஸோ அதை நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்துறது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ பார்க்கலாமா? ஒரு 2, 3 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஒன் வேர்டு சப்ஸ்டிடியூஷன்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னேன் இல்லைங்களா? ஒரு நபர் அதிகமா பேசுனாங்கன்னா, "ஹூ டாக்ஸ் டூ மச்" நிறைய பேசுனாங்கன்னா, நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டாக்கட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைங்களா? அப்ப ஆங்கிலத்துல அதோட டெர்ம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. லொக்வேஷியஸ் அப்படின்றது அதோடைய பொருள். லொக்வேஷியஸ். ஓகேங்களா? லொக்வேஷியஸ். அப்படின்னா ஒரு நபர் அதிகமாக பேசுவாங்க அப்படின்னு அர்த்தம். நீங்களும் இனிமே அவங்கள டாக்கட்டிவ் சும்மா தொணன்னு பேசாத இப்படிலாம் சொல்லாம என்ன டெர்ம பயன்படுத்தலாம்? ஷி இஸ் லொக்வேஷியஸ் அப்படின்றத சொல்லலாம். அப்படின்னா அவங்க அதிக அளவுக்கு பேசுறவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கிறோம். A child without parents. ஓகேங்களா? பெற்றோர் இல்லாம இருக்கக்கூடிய அந்த குழந்தைய, ஆதரவற்ற அந்த குழந்தைய நம்ம என்னன்னு சொல்றோம்? ஆர்ஃபன் அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கு. ஆர்ஃபன். A person who loves books. புக்ஸ் நிறைய லவ். புக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்றவங்கள நம்ம என்னன்னு சொல்றோம்? பிப்ளியோஃபைல். ஓகேங்களா? பிப்ளியோஃபைல் அப்படின்னு சொல்றோம். நிறைய புக்ஸ் ரொம்ப பிடிக்கும்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பிப்ளியோஃபைல். இதே மூன் பிடிக்கும்னா என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? மூன் ரொம்ப பிடிக்கும்னா செலனோஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. செலினோ. ஓகேங்களா? செலினோஃபைல். செலினோஃபைல் அப்படின்னு சொல்றோம். மூன் ரொம்ப பிடிக்கும்னா செலினோஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பீச் கிவன் அட் த ஃபியூனரல்னா நம்ம இறுதி சடங்கு. இறுதி சடங்கு. இறுதி சடங்குல கொடுக்கக்கூடிய அந்த உரையை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஃபியூனரல். அப்போ ஒரு ஸ்பீச் ஒரு உரை நிகழ்த்துறாங்கன்னா அங்க என்னன்னு சொல்லுவோம்? அதுக்கு பேரு ஸ்பீச்ல யூஆலஜி. யூஆலஜி. ஓகேங்களா? யூஆலஜி அப்படின்னு சொல்றோம். A person who walks in sleep. நமக்கே தெரியும் இல்லையா? தூக்கத்துல நடந்தா என்னன்னு சொல்லுவோம்? somnambulist. somnologist. somnambulist. சோம்னா அப்படின்றது தூக்கத்தை குறிக்கக்கூடிய டெர்ம். இது மாறி மாறி வரும். நடக்கிறவங்கள இல்ல அந்த மாதிரி மாறி மாறி வரும். A person who walks in sleep, somnambulist. சோம்னாலஜி வரும். ஓகேங்களா? அதை பத்தின ஸ்டடி. கவர்மெண்ட் ரூல்டு பை பீப்புள். மக்களாட்சியை நம்ம என்னன்னு சொல்றோம்? டெமோக்ரஸி அப்படின்னு சொல்றோம். மக்களாட்சியை டெமோக்ரஸின்னு அழைக்கக்கூடிய வழக்கம். ஒருத்தவங்களுக்கு மற்றவர்களுக்கு ஈஸியா பரவக்கூடிய ரொம்ப அதிவேகமா பரவக்கூடிய அந்த டிசீஸ். ஒரு நோய் இருக்கு, ஒரு டிசீஸ் இருக்கு. அது மற்றவங்களுக்கு ரொம்ப எளிதாக சுலபமா வேகமா பரவுது அப்படின்னா அதுக்கு பேர் என்னம்மா? எபிடமிக் அப்படின்னு சொல்றோம். இப்போ கொரோனா வந்தது இல்லையா? பேரதிர்வு காலம். ஸோ எபிடமிக். ரொம்ப அதிக அளவுல ரொம்ப ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகக்கூடியதை நம்ம எபிடமிக் அப்படின்னு சொல்றோம். கிளியரா? A person who is new to something. ஏதோ ஒரு விஷயத்துக்கு ரொம்ப அவங்க புதுசுப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம்னா சாரிம்மா. பர்சன் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு புதுசு நியூ டு சம்திங்னு சொல்றோம்னா அவங்களுக்கு என்னன்னு சொல்லுவோம்? நோவைஸ்ன்னு சொல்லுவோம். நோவைஸ். A person who is new to something. ஓகேங்களா? ஏதோ ஒரு செயலுக்கு ரொம்ப மிகவும் புதுசு அப்படின்னு சொல்றோம்னா இப்போ ஒருத்தவங்க பார்ட்டில இருக்கலாம். ஒரு கட்சிக்கு ரொம்ப புதுசு. படிக்க வர்றதுக்கு ரொம்ப புதுசு. ஓகேங்களா? சாரிம்மா. ஸோ ஏதோ ஒரு ஃபீல்டுல அவங்க ரொம்ப புதுசா இருக்காங்கன்னா நம்ம அவங்கள என்னன்னு சொல்லலாம்? நோவைஸ்ன்னு சொல்லலாம். Person who is new to something. A person who speaks many languages.
பல மொழிகளை கற்று தேர்ந்தவங்களை பேசுறவங்கள நம்ம என்னன்னு சொல்லலாம்? பாலிகிளாட் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? பாலிகிளாட். பல மொழிகள் பேசக்கூடியவங்கள நம்ம பாலிகிளாட்ன்னு சொல்றோம். A person who studies the stars and planets. நட்சத்திரங்கள் அல்லது கோள்களை பற்றி படிக்கக்கூடியவங்கள நம்ம என்னன்னு சொல்றோம்? அஸ்ட்ரானமர் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அஸ்ட்ரானமர். ஸோ அப்போ இதெல்லாம் மனப்பாடமா படிக்க வேண்டிய விஷயம். சினானிமும் மனப்பாடம் தான் பண்ணணும். ஆன்டனிம் பொருள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். வார்த்தைகளை படிக்கணும். ஃப்ரேசஸ் இது எல்லாமே நீங்க படிச்சு தெரிஞ்சு வச்சுக்கக்கூடிய விஷயங்கள்ல தான் வரும். ஓகேங்களா? படிக்க படிக்க தான் வரும். ஒரே நாள்ல படிக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க படிக்க ஆரம்பிச்சுருங்க. ஸோ இங்க கேள்வி பாருங்க. A person who repairs water pipe. வாட்டர் பைப் எல்லாம் ரிப்பேர் பண்றவங்க பேர் என்னம்மா? பிளம்பர். மெக்கானிக் கிடையாது. அவங்க எலக்ட்ரிக்கல். எலக்ட்ரிஷியன் எலக்ட்ரிக்கலா பார்ப்பாங்க. மெக்கானிக் வந்து அந்த சிஸ்டம் என்னன்றத பார்ப்பாங்க. கார்பெண்டர் வந்து வுட் ரிலேட்டடா பார்ப்பாங்க. ஃபர்னிச்சர் ரிலேட்டடா. ஸோ பிளம்பர் ஹூ ஒர்க்ஸ் ஆன் த வாட்டர் பைப்ஸ் அந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடியவங்கள பிளம்பர்ன்னு சொல்றோம். இந்த மாதிரி தான் எக்ஸாம்பிள் கேள்வி இருக்குன்றத கொடுத்துருக்கேன். ஸோ லாஸ்ட்ல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ரிப்பீட் ஒரே வார்த்தையை மீண்டும் மீண்டும் நம்ம பயன்பாட்டுல இல்லாம அது பார்த்துக்கும். ரிப்பிட்டேஷனை அவாய்ட் பண்ணும். கிளாரிட்டி நிறைய கொடுக்கும் சென்டென்சஸ்ல. எது எக்ஸாக்டா சொல்ல வரும்ன்றத சொல்லும். என்ன மாதிரியான சப்ஸ்டிடியூஷன்லாம் இருக்கு? ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் இருக்கு, ப்ரொனவுன் இருக்கு, சினானிம் இருக்கு, ஃப்ரேசஸ் இருக்கு. ஓகேங்களா? இது போக இன்னும் ஆர்டிகல் சப்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஓகேங்களா? ஜென்ரலா உங்களுக்கு இந்த இந்த பேட்டர்ன்ல எல்லாம் நமக்கு கேட்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்கேன். கேன் பி யூஸ்டு ஃபார் எஃபெக்டிவ் சப்ஸ்டிடியூஷன். ஸோ இது எல்லாமே நம்ம ரொம்ப மெயின் டைப்ஸ் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன்ஸாக பார்க்குறோம். மீனிங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்துருக்காங்களா, அதோட மீனிங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வார்த்தை ஹைலைட்டடா குடுத்துருக்காங்கன்னா, அதோட மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. அதே பொருள உணர்த்தக்கூடிய வேற வார்த்தை எதுன்றத நீங்க ஃபைண்ட் பண்ணுங்க. மீனிங் தெரிஞ்சுட்டாலே, எது ரைட் சப்ஸ்டிட்யூட்ன்றத உங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அதுதான் க்ளூ வேர்ட். அப்போ ஒரு வாக்கியத்த நல்ல ஒரு வாக்கியமோ, ஒரு வார்த்தையோ அதோட பொருள் நீங்க தெரிஞ்சுட்டாலே, இன்னொரு விஷயத்த ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கிளியரா? ரெகுலர் பிராக்டிஸ். டெய்லி நீங்க அ 5 வார்த்தை, 10 வார்த்தைய படிச்சு எழுதிட்டே இருக்கணும். அப்பதான் அது வந்து ரொம்ப ஈஸியா அமையும். இல்லன்னா கொஞ்சம் சிரமம். ஸோ டெய்லி பிராக்டிஸ் பண்ணுங்க. எம்சிக்யூஸ் இருக்கோ இல்லையோ, வார்த்தைகள டெய்லி டெய்லி பிராக்டிஸ் பண்ணுங்க. அது வந்து உங்களுடைய ஸ்கில்ஸ வந்து டெவலப் பண்ணும். கிளியரா? ஸோ ஓவராலா இதுதான் சப்ஸ்டிடியூஷன். ஐ ஹோப் சப்ஸ்டிடியூஷன்னா என்ன? எந்த மாதிரியான வகைகள் இருக்கு? எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்குறாங்க? எல்லாமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இது ரிலேட்டடா வேற எதுனா டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க அப்கமிங் ஃபர்தர் கிளாஸஸ்ல கேளுங்க. இன்னும் நமக்கு ஒரே ஒரு சின்ன டாபிக் மட்டும் தான் யூனிட் 3ல பெண்டிங் இருக்கு. பிளாங்க்ஸ ஓகேங்களா? ரொம்ப சின்ன டாபிக். எப்படிலாம் ஃபில் இந்த பிளாங்க்ஸ் கேட்பாங்கம்மா? எல்லா கொஸ்டின்லயும் என்ன பண்ண முடியும்? பிளாங்க்ஸ் கேட்கலாம் இல்லையா? சினானிம், ஆன்டனிம், இடியம்மு, ஆர்டிக்கலு, ப்ரொனவுனு, வெர்பு எல்லாத்துலயுமே டென்சஸ்ஸு எல்லாத்துலயுமே ஈவன் வாய்ஸ்ல கூட என்ன கேட்குறாங்க. ஸோ நம்ம அத பேஸ் பண்ணி என்ன பண்ண முடியும்? ஈஸியா நம்மளால பிளாங்க்ஸ்ல எல்லா டாபிக்ல இருந்தும் கொஸ்டின். பிளாங்க்ன்னு நமக்கு தனியா டாபிக்கே கிடையாது. எல்லா டாபிக்ல இருந்துமே நமக்கு பிளாங்க் ஆனது கேட்குறாங்க. ஜஸ்ட் ஒரு அவுட்டர் வியூ மட்டும் நான் அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு குடுத்துட்டேன்னா, யூனிட் 3 ஃபுல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுறோம். யூனிட் 3 ஃபுல்லாமே புது டாபிக் அது கம்ப்ளீட் ஆயிடும். அதுக்கு அடுத்தடுத்த ஃபர்தர் கிளாஸஸ்ல வில் மூவ் ஃபார்வர்ட் டு த நியூ டாபிக்ஸ் லைக் டிரான்ஸ்லேஷன். ஓகேங்களா? அன்சீன் பேசேஜஸ், டிரான்ஸ்லேஷன், வொக்காபுலரியில ஒரு சில நியூ டாபிக்ஸ் இது எல்லாமே நம்ம அப்கமிங் கிளாஸஸ்ல ரெகுலரா பார்க்கலாம். ஸோ whatever may be the doubts, feel free to ask. I hope the class will be very useful. So இந்த சீரிஸ் கண்டினியூ ஆகணும்னா கீப் சப்போர்ட்டிங். ஓகேங்களா? இந்த சீரிஸ் நம்ம கண்டினியூ பண்ணணும் அப்படின்னாலே நீங்க நிறைய இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும். வேற எதனா டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இத வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க் யூ ஸோ மச்மா.